சன்னியாசிகளுக்கு 2 விதமா ஆகாரத்தை தேடிக்கலாம். மதுகர விருத்தி, அஜகர விருத்தின்னு 2 விருத்தி. வண்டுகள் பல புஷ்பங்கள்ல உட்கார்ந்து 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 அந்த புஷ்பத்துக்கு எந்த வலியும் ஹிம்சையும் இல்லாம தனக்கு வேண்டிய தேனை எப்படி எடுத்துக்கிறதோ அது மாதிரி குடும்பத்தில் வாழக்கூடியவர்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாம அவர்கள்ட்ட தனக்கு வேண்டிய ஆகாரத்தை எடுத்துக்கிறது, பிச்சை எடுக்கிறது, பிக்ஷை எடுக்கிறதுன்னா அதுக்கு மதுகர விருத்தி. அதுக்கு அடுத்துதான் ஒன்று இருக்கு. மலைப்பாம்பு என்ன பண்ணோம்னா அது எங்க ஆகாரம் இருக்கோ அந்த ஆகாரத்தை தேடிண்டு போகாது, தங்கிட்ட வந்தா சாப்பிடும். ஒரு மரத்தடியில் படுத்துட்டே இருக்கும், ஒரு ஆடு பக்கத்துல வந்தா முழுகிடும் அது. அதே மாதிரி சில துறவிகள் என்ன பண்ணுவான்னா அந்த மதுகர விருத்தி கூட போக மாட்டா, யாராவது கொண்டு கொடுத்தா சாப்பிடுவா. கடைசியா பாலகிருஷ்ணானந்தா அப்படிதான் இருந்தார். முதல்ல மதுகர விருத்தியில் இருந்தார். போதேந்திராளுடைய சமாதிக்கு வந்த பிறகு அந்த சமாதி முன்னாடி உட்கார்ந்துட்டு ராம 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 சதா சர்வ காலமும் பண்ணுவார். காவிரியில் ஸ்நானம் பண்ணுவார். அவருடைய ஜபத்தை அனுஷ்டானங்கள்லாம் முடிப்பார். ராமநாம் யாராவது கொண்டு கொடுத்தா அப்படியே சாப்பிடுவார், கையை தொடச்சுப்பார். ராம ராம ராமர் 24 மணி நேரம். கொஞ்சம் தூக்கம் வந்ததுன்னா போய் தூங்குவார். ராமநாம் யாரோடையும் ஒரு வார்த்தை பேச மாட்டார். ஸ்நானம் பண்றதுக்கு அனுஷ்டானம் பண்றதுக்கு கொண்டு கொடுத்தா சரீரத்தை ரட்சிக்கிறதுக்கு கொஞ்சம் ஆகாரம், சரீரத்துக்கு ஓய்வுக்கா கொஞ்சம் தூக்கம், மீதி நேரம் முழுக்க தாரக மந்திரம். அதுவும் குருநாத்தால் முன்னாடி நின்னுண்டு உட்கார்ந்துட்டு கூட சொல்ல மாட்டார். அந்த பாலகிருஷ்ணானந்தா கடைசியா என்ன பண்ணினார்னா தன்னுடைய சமாதி இந்த குருநாத்தால பார்த்துட்டே அதுக்கு பக்கத்திலேயே இருக்கணும் அப்படிங்கிறதுனாலே அப்படி இருந்தார். அப்படி ஒரு குரு பக்திக்கு அப்படி ஒரு உதாரணமா இருந்தார். குருவருள் ஒன்றே அறிவே, குருவருள் ஒன்றே அறிவே, வேறொன்றும் நான் அறியேன் விரும்பேன். குருவருள் ஒன்றே அறியேன், வேறொன்றும் நான் அறியேன் விரும்பேன். குருவருள் ஒன்றே குருவருள் ஒன்றிருந்தால் மற்றதெல்லாம் தானே வரும். குருவருள் ஒன்றிருந்தால் மற்றதெல்லாம் தானே வரும். வருவதோடில்லாமல் சமயத்தில் துணை நிற்கும். வருவதோடில்லாமல் சமயத்தில் துணை நிற்கும். குருவருள் ஒன்றே அறிவே. தவமோ யௌவனமோ தனமோ பலமோ, தவமோ யௌவனமோ தனமோ பலமோ, சூற்றத்தாரும் பதவியும் கோளும். சூற்றத்தாரும் பதவியும் கோளும். அரசனும் ஆப்தரும் தர்மமும் நீதியும். அரசனும் ஆப்தரும் தர்மமும் நீதியும். நிலை கெட்ட உலகில் நிலையாதே சமயம்